ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 777 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்க. 777 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா, நம்ம டிவைன்லி ப்ரொடெக்டடாக இருக்கோம், டிவைன்லி கனெக்டடாக இருக்கோம். நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறீங்க இல்லை கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் 777 அதிகமாக உங்களுக்கு கண்ணில் பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் போகிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றது மீன் பண்ணும். ஸோ 777 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இப்போது டாரோ ரீடிங்கில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு பண ரீதியாக கொஞ்சம் வர வேண்டிய பணம் முன்ன பின்ன தான் இருக்கும். இமீடியட்டாக அந்த சொன்ன டைமில் ஆன் டைமில் கிடைக்கிறதுல கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கும். நீங்கள் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், எமோஷ்னலி டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு பொறுமையாக வெயிட் பண்ணி ஆகணும். யாராவது உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க திருப்பி கொடுக்கறதுல டிலே பண்ண வச்சு தான் கொடுப்பாங்க. கிடைச்சிரும் கண்டிப்பாக, பட் அந்த ஒரு டிலே டைமை கொடுத்துட்டே தான் இருக்கும். உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் உங்களுக்கு சேஃபர் சைடில் தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் பண ரீதியாக தான் இந்த தடவை ரொம்ப யோசனைகள் இருப்பீங்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இதுக்கும் நீங்கள் அமைதியாக போகணும். நீங்கள் எந்த விஷயம் உங்களை தொட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னாலும் பணத்தை சார்ந்தே தான் வரும். வீட்டில் ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது பணம் ஏன் கொடுக்கல, இது ஏன் வாங்கிட்டு வரல, இந்த மாதிரி விஷயம் தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை ஜாஸ்தியாக வச்சு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது. பட் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் இதெல்லாம் பணத்தை கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி டைம் ப்ராப்பராக கணக்கு பார்த்து செலவு பண்ணணும். ரொம்ப எதிர்பார்த்த பொருள் எல்லாமே வாங்கக்கூடிய தன்மை இந்த வாரம்ல கொஞ்சம் பொறுமையாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வாங்குவீங்க, ஆனால் ஒரு வெயிட்டிங் டைம். அதனால வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அது ஆக்சுவலாக அவங்க மேலே லவ் இல்லை, அதனால சண்டை வருது அப்படியெல்லாம் உங்களோட லைஃப்பில் இல்லவே இல்லை. உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட இஷ்யூனால அது வளைச்சி வேற ஏதாவது குடும்பத்துக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதனால மெச்சூர்டாக திங்க் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போயிட்டா வரக்கூடிய டைமில் அது பணம் வந்தோடனே எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா சில வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அது பணமே வந்தாலும் அதை உங்களால் கிளியர் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல மட்டும் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க உங்களோட கையில் இப்போ எல்லாமே இருக்கும். சில விஷயத்த யூஸ் பண்ண முடியாமல் போகும். எல்லாம் இருக்குது, ஆனால் இப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில விஷயம் நீங்கள் வச்சுருப்பீங்க. பணம் கையில் இருக்கும், ஆனால் சில செலவுகள் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. நீங்கள் லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகி வந்துடும். அது இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வெயிட் பண்ணி அதோட ஃபேவர் எடுக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது டக்குன்னு எதுவும் முடிவை மாற்றாதீங்க. இதோட ரிசல்ட் இதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க டைம் ஆகுது, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால உங்களோட பிளான்ஸை டக்குன்னு மாற்ற வேணாம். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதிலே ஸ்டிக் பண்ணி இருந்துருங்க. உங்களோட ஓவராலாக இந்த டைம் பீரியட்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாமே நியாயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்னு சொல்லுவாங்கல்ல, அது மிஸ்ஸே ஆகாது. அது நியாயப்படி உங்களோட கைக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இப்போ சிலர் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை தேடி கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எதுவும் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்களா முன் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு வெளியூர் போகிறீங்க, ஒரு வெளிநாட்டு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, அந்த இடம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு சந்தோஷமாக போயிட்டு வரதுக்கு உரிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட குடும்ப அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஜாதகம் அமையறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களோட தூரத்து சொந்தத்திலேயே பொண்ணு மாப்பிள்ளை அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஃபேமிலி கூட நல்ல பாண்டிங் ஏற்படும். அதாவது உங்களோட அம்மா அப்பா, மாமனார் மாமியார், சித்தப்பா சித்தி இந்த மாதிரி இவங்க கூட ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த இடத்துல சில நேரம் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா கூட இந்த வாரம் பேசுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படும். உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே இருந்துட்டு ஃபேமிலி மெம்பராக இருந்தவங்க உங்களுக்குள்ள வந்து சண்டைகள் பண்ணி விட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த வாரம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் திருப்பி வந்து உங்களுக்கு வராது. சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சேஃபர் சைடில் இருக்கும். உங்களோட தூக்கத்தில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப அன்டைமில் தூங்குறது, எந்திரிக்க முடியாமல் காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, அதனால கொஞ்சம் டவுனாக இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால நைட் ஸ்லீப்பை பெட்டராக ரொட்டீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா உங்களோட அந்த ரொட்டீன் பிரேக் ஆகிறனால நீங்கள் டயர்டாக டல்லாக ஆக்சுவலாக உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் காலையிலலாம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால பகல் தூக்கத்தை குறைச்சி நைட்டு தூக்கத்தை ரொட்டீன் பண்ணிங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் சாய்பாபா ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.